வணக்கம், வெல்கம் டு கோவை குக்கரி. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் முதல் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு சைட் டிஷ்ஷாக கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் செய்வோம். அதை தான் போடுறேன் இன்றைக்கி. பாருங்கள் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு. இதுக்கு நல்லா அளவான, ரொம்ப பிஞ்சாகவும் இல்லாமல் ரொம்ப முத்தலும் இல்லாமல் கத்திரிக்காய் எடுத்துக்கணும். நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒரு 1/4 கிலோ சைஸ் இருக்கிற மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்து பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு வெடிச்சொன்னியவே சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூண்டு ஒரு 7-8 பல்ல எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு போடுறோம் இல்லைங்களா, அதனால் வெள்ளைப்பூண்டு போட்டால் வாய் தொந்தரவெல்லாம் இருக்காது. நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், மணமும் நல்லாயிருக்கும். இப்போது சின்ன வெங்காயத்தையும் வெள்ளைப்பூண்டையும் வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு இனுக்கு போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு அளவாக போட்டுக்கலாம். ஒன்று இருந்ததுனாவே போதுங்க டேஸ்ட்டுக்கு. ஒரு 200 கிராம் வரும் ஒரு கிழங்கு, அதுதான் போட்டிருக்கேன் நான். நல்லா டேஸ்ட் கொடுக்குறதுக்காக தான் ரெண்டையும் போட்டு செஞ்சிட்டோன்னா நல்லாவே இருக்கும். இப்போ கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ரெண்டையுமே ஆவரேஜாக கட் பண்ணிட்டோம்னா வேகிறது ஒரே மாதிரி வெந்துக்கும். அதனால் நான் அதே மாதிரி எடுத்துருக்கிறேன். அந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டு கூட சாம்பார் தூள், அதாவது குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் தூள்னு சொல்லிட்டேன். குழம்பு மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுக்கு மிளகாயெல்லாம் போட வேண்டியதில்லை. இந்த குழம்பு மிளகாய்த்தூள் போட்டால் போதும். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திருக்கேன். இப்போ சால்ட்டை விட கல்லுப்பு தான் நல்லாயிருக்கும், அதனால் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வாசனை, அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அந்த காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். கல்லுப்பு ரொம்ப நல்லது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சால்ட் யூஸ் பண்ணுறதை விட கல்லுப்பு இந்த மாதிரி சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தட்டம் போட்டு மூடிக்கலாம். இடையில திறந்து விட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொதிக்குது, நல்லா பார்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. காய் உடையாமல் நல்லா கலக்கி விட்டுட்டோன்னா வெந்துடும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜாக வர வர நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி இந்த மாதிரி கரெக்டாக வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு கரண்டி வச்சு அமுத்தி பார்த்திங்கன்னா வெந்திருக்கான்னு தெரியும். இந்த மாதிரி வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் ஒரு 1/2 கிலோவுக்கு இருக்கிறதுனால சின்ன மூடியில் நான் ஒரு மூடி சிரவி போட்டிருக்கேன். அதையும் ஃபைனலாக சேர்த்துக்கிட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டு ஒரு கலந்து வச்சிட்டோன்னா நம்ம பொரியல் ரெடி ஆயிரும். இது நான் முதல் போட்டிருந்தது இல்லைங்க, அரிசி பருப்பு சாதம், அதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதுக்கு கொள்ளு பருப்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது பிணைஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம் நம்ம சாதத்தோட, அந்த அளவுக்கு இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.